அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு, சண்முக கவசம் கேட்பது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது நன்மையை அனுகூலத்தை தரும். கழுத்து பகுதி, முதுகு பகுதி சிறிய கோளாறுகள் கூட கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூங்குகின்ற சமயத்தில் தலகாணி விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது மீனத்துக்கு முக்கியம். தாய்வழி உறவுகளுடன் கோபதாபம் வேண்டாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தை தரும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். கோல்டு அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்களாக மீன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். லாபம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணி கூட கிடைக்காமல் இருந்த வாகன அமைப்பு டக்கென்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது காரு புது வீடு என்று சொல்வார்களே, அதுபோல் எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு ஏற்றவாறு கிடைக்கும். உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு உத்தியோகத்தில் பிராப்தங்கள் ஏற்படும். டக்குன்று திருமண பிராப்தம் கைகூடுவதும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் குடும்பத்தை உங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் விசா போன்ற பிரச்சனைகள் கிளியரன்ஸ் ஆகும். இல்லை என்றால் அந்த வேலையை விட்டு இங்கே தொழில் தொடங்கலாம் என்றாலும் தைரியமாக தொடங்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையினர், படைப்பாளிகள், ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் பெரிய கௌரவத்தை பெறுவார்கள். அரசு விருதை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 15 நாட்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம், எதிர்பார்க்காத சுபிச்சம், எதிர்பார்க்காத அஷ்டலட்சுமி கடாட்சம், எதிர்பார்க்காத குடும்ப நிம்மதி, எதிர்பார்க்காத பயணங்கள் எல்லாம் ஒன்று சேர கொடுக்கக்கூடிய காலகட்டம். முருகரை மட்டும் நம்பினாலே எல்லா விதத்திலும் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம்.